ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்பைசி இடியாப்பம் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கரண்டி அரிசி மாவை ஒரு பேனில் போட்டு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம மாவு வறுத்தாச்சு. மாவு வறுக்கும் போதுலேயே உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சுடு தண்ணியை நம்ம வறுத்து இருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சுடு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கிண்டியாச்சு. இப்போ நம்ம அந்த மாவை அப்படியே எடுத்து இந்த இடியாப்ப குழலுக்குள்ளே போட்டுக்கோங்க. இடியாப்ப குழல் நம்ம போட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு இடியாப்பமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 இடியாப்பம் புழிஞ்சிருக்கோம். இதே மாதிரி எல்லா இடியாப்பமும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா இடியாப்பமும் புழிஞ்சாச்சு. இதை நம்ம 7 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இட்லி வேக வைக்கிற டைம் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. நல்லா சூடு ஆறின பிறகு இடியாப்பத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி நல்லா ஒரு தட்டில் இப்படி ஊற்று போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இடியாப்பத்தெல்லாம் ஊற்றாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அதில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. இல்லை நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம வறுத்த நிலக்கடலையை போட்டுக்கலாம். இதையும் போட்டாச்சு. போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஒரு 2 சின்ன தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இடியாப்பத்துக்கு ஏற்கனவே உப்பு போட்டோம். நம்ம வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கோம். நம்ம இது கூடயே போடுறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். நம்ம இதையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே பொடிகள் போட்டுக்கலாம். மிளகு பொடி 1 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா போட்டு வதக்கிட்டோம். இது கூட நம்ம மசிச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி கிளாஸாக கொதிக்குது. நம்ம இது கூடயே நம்ம ஊற்று போட்டு வச்சுருக்க இடியாப்பத்தையும் போட்டுக்கோங்க. இடியாப்பத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பத்தை போட்டாச்சு. இப்போ இடியாப்பத்தை போட்டுட்டு இப்படி மசாலாக்கெல்லாம் இப்படி மேலே இப்படி போட்டு கிளறுங்க. அப்போ தான் இடியாப்பம் உடையாமல் வரும். இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ அப்புறம் நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே மல்லிச்செடி போட்டுக்கலாம். மல்லிச்செடி போட்டு லேசாக கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஸ்பைசி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.